வணக்கம் நண்பர்களே. மதியம் மேடம் வீட்டில் இறக்கி விட்டுட்டு பசிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரூமில் போய் பார்ப்போன்ட்டு பிரிட்ஜை திறந்து பார்த்தா என்ன வெஜிடபிள்ஸுக்கு தக்காளி பச்சை மிளகா தான் இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா மோர் இஞ்சி இருந்தது. இதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வெங்காயம் எத்தனை இருக்குன்னு பார்த்தா வெங்காயம் ஒன்று பூண்டு ஒன்று தான் இருந்தது. சரின்ட்டு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இது நாளைத்தையும் எடுத்துகிட்டு என்னடா சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது தாங்க ஒரு அருமையான யோசனை வந்தது. நம்ம ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட ஒரு கார்டன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 3 முருங்கை மரம் இருக்குது. அதில் உள்ள முருங்கைக்கீரையை பறித்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டை போட்டு கீரை சாம்பார் வச்சுருண்டா எப்பான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரின்ட்டு மேலேயும் கீழேயும் பார்த்து நல்லா கொழுந்து கீரையாக பறிச்சுக்கிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்குள்ளார பார்த்தோம்னா மாப்பிள்ளை ஃபோனில் கடலையை போட்டுட்டு இருந்தார். கடலையை போட்டது போதும் மாப்பிள்ளை கீரையை பறித்து குண்டானில் போடுங்கன்னு அவரை கலாய்ச்சி விட்டு கீரை ஆய விட்டுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி கட்ட வந்தாச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அழகான நறுக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் கீரையை ஆஞ்சி முடிச்சிட்டாப்புல, அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் பக்கத்தில். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பருப்பு அப்புறம் தண்ணி உப்பெல்லாம் போட்டு ஏற்கனவே நான் கொதிக்க விட்டுருந்தேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதுக்குள்ளே எடுத்து கொட்டி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் மிளகாத்தூள் போடுவோம். 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூனு மல்லித்தூள், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியதான். மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் தான் நம்ம கீரையை போடணும். மூடினதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது சாம்பார் பவுடர் போட மறந்துட்டேன். மறுபடியும் அதையும் எடுத்து லைட்டாக கொட்டி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா பைப்பு உடஞ்சி போயிட்டுனா எப்படி தண்ணி கொந்தளிச்சு வரும் அதை மாதிரி இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம எடுத்து கீரையை இப்போ போட்டுட்டேன். போட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போன்ட்டு கிளம்பியாச்சு. 10 minutes later பார்த்தோம்னா வேறு லெவலில் இருந்தது. பார்க்குறதுக்கே நம்மளா வச்சோம் அந்த சாம்பார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள், நாங்களும் சாப்பிட்டுட்டு சொல்கிறோம். இதான் பேச்சுலர் கீரை சாம்பார். ஆம்லெட்டு வத்தல்லாம் கொஞ்சம் லேட்டாக சைடிஷ் நாங்கள் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணோம். செம்மையாக இருந்தது டேஸ்ட். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ